ஆம், பைபிளிலே பழைய ஏற்பாட்டில் உள்ள தானியேல் புத்தகத்தின் 9ஆம் அதிகாரம் உலக வரலாற்றின் மிக முக்கியமான, அதே சமயம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தும் ஒரு காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. அதுதான் 70 வாரங்களின் தீர்க்க தரிசனம். மறைக்கப்பட்ட மர்மங்கள், பேரரசுகளின் வீழ்ச்சி, மேசியாவின் வருகை மற்றும் உலகத்தின் இறுதி நாட்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த 490 ஆண்டுகளின் காலவரிசை என்ன? வாருங்கள், வரலாற்றின் பக்கங்களுக்குள் பயணிப்போம். கிமு 6ஆம் நூற்றாண்டு. யூத மக்கள் தங்கள் சொந்த தேசத்தை இழந்து பாபிலோனிய பேரரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் நகரம் பாழடைந்து கிடக்கிறது. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அடிமைத்தனத்தின் 70 ஆண்டுகள் முடிவடையும் நிலையை நெருங்கிய போது தானியேல் தீர்க்கதரிசி உபவாசம் இருந்து தன் ஜனங்களின் பாவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார். எங்கள் தேசம் எப்போது மீண்டும் கட்டப்படும்? எங்கள் ஜனங்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும்? இதுதான் தானியேலின் உள்ளத்தில் இருந்த ஏக்கம். அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போதே வானதூதனான காபிரியேல் மிக வேகமாக அவரிடம் அனுப்பப்படுகிறார். காபிரியேல் தானியேலை நோக்கி, தானியேலே, உனக்கு ஞானத்தையும் புத்தியையும் உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் என்று கூறி ஒரு பிரம்மாண்டமான கால அட்டவணையை அவரிடம் வெளிப்படுத்துகிறார். அதுதான் 70 வாரங்கள்.